ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளராக இருந்த சஞ்சய் மல்கோத்ராவை தற்போது மத்திய அரசு நியமித்திருக்கிறது. இந்தியாவின் பொருளாதாரத்தை கண்காணிப்பது ரிசர்வ் வங்கி என்பது அனைவரும் அறிந்ததே. தொடர்ந்து இதன் கவர்னர் பதவி, அதாவது ஆளுநர் பதவியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போது முன்னதாக ஆளுநராக இருந்த சக்திகாந்த தாஸின் பதவி காலமானது வரும் செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைகிறது. இவர் ஒடிசாவை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழக ஐஏஎஸ் கேடரை சேர்ந்தவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018ஆம் ஆண்டில் இவரை ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பிரதமர் மோடி நியமித்திருந்தார். தொடர்ந்து 3 ஆண்டு காலத்திற்கு அவரது பதவி காலத்திற்கு பின் மீண்டும் 2021இல் 3 ஆண்டு பதவி நீட்டிக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்த கவர்னர் யார் என்பதை மத்திய அரசு முடிவு செய்து அறிவிக்க வேண்டும் என பல்வேறு குரல்கள் என்பது எழுந்து வந்தது. தொடர்ந்து இதனையே எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. அப்போதுதான் சக்திகாந்த தாஸ் பதவி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே புதிய கவர்னர் சிறப்பு அதிகாரியாக பதவியேற்று கவர்னர் பதவியின் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக வருவாய்த்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் மல்கோத்ராவை நியமித்து மத்திய அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பதவி நியமனம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமனம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.